இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் மேல் உங்களை அன்போடு வரவேற்கும். இந்த நாளிலும் தேவன் தாமே உங்களுக்காக வழக்காடுகிற நாளாய் இந்த நாள் மாறிப்போவதாக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் புத்தகம் 50வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்கிறது: அவர்களுடைய மீட்புரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோனின் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இதுவரையில் ஆறுதல் இல்லை, தேறுதல் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, எங்களை ஒடுக்கினவர்கள் பெருகி போனார்கள் என்று எங்களுடைய வழக்கை நடத்துவதற்கு எங்களுக்கு வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, வாக்கு திறனும் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த நாள் வாக்கில் வல்லவர், சத்தியத்தில் பெரியவர், வழக்காடுகிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக வழக்காடுகிற நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் அவர்களை இளைப்பாற பண்ணும்படியாக வழக்காடுவேன். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இளைப்பாறுதல் அடையும்படியாக தேவன் உங்களுக்காக வழக்காடுவார். சில நேரம் பாருங்க, நீங்க வழக்காடும்படியாக லோயரை பிடிச்சிட்டீங்க என்று சொன்னா ஹல்லேலூயா, அவர் உங்களுக்காக வழக்காடுவாரு. ஆனா வெற்றியும் தோல்வியும் யாருக்கென்று தெரியாது. உங்களுக்கு வெற்றியா இருந்தா உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும், உங்கள் லோயர் தோத்து போயிட்டாருன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்காது. ஆனா சொல்லுகிறேன், இவர் சொல்றாரு, இவர்கள் இளைப்பாறும்படியாய் நான் வல்லமையோடு வழக்காடுவேன். யாரோடு வழக்காடுவாரா தெரியுமா? ஹல்லேலூயா. மேல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர்களை ஒடுக்கினார்கள். யாரை ஒடுக்கினார்கள்? ஏகமாய் ஒடுக்கினார்கள். சேர்ந்து ஒடுக்குறாங்க. இந்த பக்கம் பேச ஒருவரும் இல்லை, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்களை ஒடுக்குறாங்க. வார்த்தையினால் ஒடுக்குறாங்க, கிரியையினால் ஒடுக்குறாங்க, குற்றம் கண்டுபிடித்து ஒடுக்குறாங்க, 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 ஒடுக்குறாங்க. எல்லா பக்கத்தால் ஒடுக்கப்படுகிறோம். வாக்கு திறனில் என்று சொல்ற இன்றைக்கு தேவன் உனக்காக வழக்காடுகிறார். ஒடுக்கப்பட்ட நீ இளைப்பாறுதல் அடையும்படியாக வழக்காடுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது வசனம் சொல்லுது: அவர்களை சிறையாக்கின யாவரும் விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொள்றாங்களாம். நான் சொல்றேன், உன்னை விடமாட்டேன், உன்னை பின்தொடர்ந்து வருகிற பொல்லாத கிரியைகள், பொல்லாத பாவங்கள், பொல்லாத சத்துரு, பொல்லாத ஆவிகள், விடமாட்டேன், இவனோடு தான் இருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த நாள் கர்த்தர் உனக்காய் வழக்காடும் பொழுது, இதுவரை உன்னை கட்டியாய் பிடித்துக் கொண்டு இல்லை என்று நீ தப்பி போகவே கூடாது என்று சொல்லி உன்னை பிளாக்மெயில் பண்ணி கொண்டிருந்த உன்னை பலவீனங்களை காட்டி, உன்னை பிளாக்மெயில் பண்ணி, உன்னை கட்டியாய் கட்டியாய் பிடித்து நீ போக முடியாது, நீ அதை செய்த, இதை செய்த, அப்படி செய்த, இப்படி செய்தேன்னு உன்னை குற்றஞ்சாட்டி குற்றவாளி கூண்டிலே நிறுத்தின எல்லா கட்டியாய் உன்னை பிடித்துக் கொண்ட காரியங்கள் நீ விடுதலை ஆகும்படியாய் தேவன் உனக்காக இன்றைக்கு பேசுவார். அந்த எல்லா காரியங்களும் நீ விடுதலை ஆகுவ. உனக்குள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதலை தேவன் இன்றைக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. தேவன் வழக்காடும் பொழுது நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். அந்த இளைப்பாறுதலை இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி சொல்லுங்க: ஆண்டவரே, நீர் எனக்காக இன்றைக்கு வழக்காடுகிறபடினால நான் இளைப்பாறுதலாய் இருப்பேன். ஆண்டவரே, என்னை கட்டியாய் பிடித்துக் கொண்ட, என்னை ஒடுக்கின எல்லா காரியங்களிலிருந்தும் இன்றைக்கு நான் விடுதலையாகும்படியாக, நான் நிலைப்பாறுதல் அடையும்படியாக நீர் எனக்காக வழக்காடுகிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.